நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். தற்போது எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் கருகுமே கண்ணாயனார் இன்று இருக்கக்கூடிய கடகராசி அன்பில்லை நண்பர்களே நமக்கு எப்படி இருக்கக்கூடும்? 14/3/2024 பங்குனி மாதம் பஞ்சமி திதியில் மதியம் 2 மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் சுக்கிர தசையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் லக்னம் மிதுன லக்னமாக அமைந்திருக்கிறது. நமக்கு 3ஆம் வீட்டில் கேதுவும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் 8இல் அந்த செவ்வாய் மாறுகிறார். செவ்வாய் சனி சுக்கிரன் 8ஆம் வீட்டிலும் 9இல் சூரியன் புதன் ராகுவும் 10இல் சந்திரனும் குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இந்த மாதம் சர்வசாதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலுமே சிறு சிறு சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத இன்னல்களும் எதிர்பாராத சிக்கல்களும் வந்து நாம் அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைந்திருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி யாருக்காவது ஆல்ரெடி தீ சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட இடத்தில் விளையாடாமல் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி நெருப்பு சம்பந்தம் மட்டுமல்ல, ஒரு இடத்தில் நாம் சென்றோமேயானால் ஒரு ஆற்றில் குளிப்பதற்கோ அந்த இடத்தில் ஆழம் பார்த்து காலை விடுவது என்பது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். கடகராசிக்காரர்களாய நமக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலை நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. புனர்பூச நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவனுடைய கால். அந்த குரு நமக்கு 10ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறார். குருவனுடைய பார்வை நமக்கு நம்முடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதால் மனை வீடு வாகனம் வாங்க எண்ணம் உள்ளவர்கள் அந்த முயற்சியில் இறங்கலாம். நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் சாதாரண நான் வாடகைக்கு தான் சார் இருக்கேன் அப்படின்னாலுமே அவர்கள் முயற்சி எடுத்தால் மேல் வாடகை வீட்டில் இருந்தாலுமே ஒரு நல்ல வீட்டில் வேறொரு இடத்தில் வாடகை கிடைக்கும் இடத்தில் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் வீடு சனியினுடைய வீடு. அந்த சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே நமக்கு சின்ன சின்ன இன்னல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால். அந்த சனி அஷ்டமத்தில் இருக்கிற அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருப்பது ஒரு உத்தமமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே அஷ்டமத்து சனின்னு சொன்னாலுமே நமக்கு அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்மை கெடுக்க மாட்டான். கூடவே செவ்வாயும் சேர்ந்து முதல் ஒரு வாரம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதற்கு பிறகு நமக்கு நல்லதொரு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடிய பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் ஒரு வாரம் தவிர்த்து மற்ற நாட்கள் இந்த பங்குனி மாதம் நல்ல வருவாயை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய காலில் இருக்கக்கூடியது. அந்த புதன் நமக்கு 7, 8, 9இல் சூரியனோடு சம்பந்தப்பட்டு ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆனால் கொஞ்சம் அந்த மீன ராசியிலே இருப்பதால் நீச்சமாக இருக்கிறார். ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எந்த செயலை செய்தாலுமே எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதை ஒரு தரத்துக்கு என்னிடம் சோதித்து சிந்தித்து பார்த்து அந்த செயலை செய்வது அந்த காரியத்தில் நாம் ஈடுபடுவது என்பது மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும். அது டாக்டரை பார்க்குறதுக்கு கன்சல்டிங்கு போனாலும் சரி தான், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், வீடு மனை ஏதாவது முடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், வாடகை வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி தான், சிறிது சிந்தித்து செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டு செய்வது என்பது ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும். இவர்கள் தயவு செய்து ஷேரில் இறங்க வேண்டாம், போட வேண்டாம். பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களாக நமக்கு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக நல்ல பணப்புழக்கத்தை தான் தரும். இருந்தாலுமே நம்முடைய சக்கிங் த பிளட் என்று சொல்வார்கள், அதிகமாக உழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதமும் நமக்கு அமைந்திருக்கிறது. சார் 2-3 மாதமாகவே அப்படி தான் சார் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த 2-3 மாதம்தான் இருக்கும். அதற்கப்புறம் இதற்கு ஒரு விடிவு கிடைத்துவிடும். அதிகமாக உழைப்பதனால் நாம் தேய்ந்து விட மாட்டோம். அதை மனதுக்குள் எண்ணிக்கொள்ளுங்கள். நமக்கு இன்றைக்கு கிடைக்க நாம் போடக்கூடிய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக அடுத்த 6 மாதங்கள் கழித்து நமக்கு கிடைக்கும். 6 மாதங்கள் 1 வருடம் கழித்து அந்த பலன் நமக்கு வந்தே சேரும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு நாம் அதை சிந்தித்து செயல்படுவோம். கடகராசிக்காரர்களாக நமக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், விவசாயம், இந்த பூமி சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய அனைத்து பிஸ்னஸ்களும் அனைத்திலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அதை படித்து பார்த்துவிட்டு திடீர்னு நம்ம சைன் பண்ணிச்சா இங்கு தீர்ந்து போயிடும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாம் வண்டியில் ஏறி வந்தோம்னா திரும்பி போகிறதுக்கு ஆட்டோ கிடைக்காது.
இந்த மாதிரி சின்ன இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கடகராசிக்காரர்களை நமக்கு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் நகரக்கூடிய, செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த மாதம் நிச்சயமாக நல்ல மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆல்ரெடி நிறைய உழைப்பை தான் போடுறாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடம் போச்சே நிறைய உழைப்பு அவர்களால் போடப்படுகிறது. அதனால் இந்த மாதம் சிறிது பணப்புழக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக உண்டு. ஹெல்த், அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்டது கடகராசிக்காரர்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்லதொரு மேன்மை தரக்கூடும். இருந்தாலுமே ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 12, 11, 10 குரு இருந்தாலும் சந்திரனோடு சேர்ந்த குரு ஆரம்பத்தில் 9ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த சூரியன். ராகுவோடு சேர்ந்த சூரியன் எப்படி இருக்கும் அதை நினைத்து கொள்ளுங்கள். அதனால் அது நமக்கு எந்த விதத்தில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்றாலும் சில சங்கடங்களை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சின்ன சின்ன சங்கடங்கள், ஒரு கால் ஸ்லிப்பாகிறது, வண்டி கிக் ஸ்டார்ட் பண்ணச்சே இடிச்சிடுறது, ஒரு இடத்துல நம்ம தலையை பார்க்காம குனியாமல் போய் தலையில் இடிச்சிடுறது, கையை தூக்கிச்சே கை இடிச்சிடுறது, பஸ்ஸுலேருந்து இறங்கச்சே ஏறச்சே அந்த தகரம் கிழிச்சிடுறது, இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகள் நமக்கு செலவினங்களுக்கான உபாதைகள் சேரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் எச்சரிக்கையாகவும் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது என்பது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி கடகராசிக்காரர்கள் பெருமாளை தரிசித்து வந்தால் மிக நல்லது. அதுலேயும் ராமன், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயரோடு கூடிய ராமனுடைய கோவிலுக்கு சென்று எஸ்பெஷலி அவருடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரக்கால் 3 பேருமே அவரவருடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு கோவிலுக்கு சென்று ராமனை வழிபடுவது அல்லது இஷ்ட தெய்வத்தை ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது. ஏதாவது அர்ச்சனை செய்து வெளியிலிருந்து ஒரு சின்ன பூமாலை வாங்கி செல்லுங்கள். அந்த பூமாலை அந்த பெருமாளுக்கு சாத்த சொல்லி, நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு சாத்த சொல்லி, சிறு பூமாலை, அதிகமாக 500, 600 கொடுத்து வாங்க வேண்டாம். ஒரு சின்ன பூமாலை 30 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ கிடைச்சாலும் போகும். அதை வாங்கி கொண்டு சென்று பகவானை தரிசித்து சேவித்து வணங்கி வந்தோமையானால் இந்த மாதம், பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மை தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.